வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா ஒரு குரல் கொடுக்க வந்திருக்கேன். முடிஞ்சா நீங்களும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும், பெண்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா, என் கூட சேர்ந்து குரல் கொடுங்க. இல்ல நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாரு சொன்னீங்கன்னா, என் தங்கச்சிக்காகவும், என் அக்காக்காகவும் நான் குரல் கொடுக்குறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு கடைசியில் புரியும். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம்ல, பெண்களுக்கு பஸ் இலவசம், மாதம் 1000 ரூபா தரேன், 2000 தரேன், புது கட்சியிலேருந்து பழைய கட்சி வர வாய்க்கிலேயே மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே பெண்கள் மேலே அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இல்லை. ஆண்களுக்கு இலவசம் கொடுத்தா ஓட்டு கம்மி, பெண்களுக்கு இலவசம் கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு அதிகம். அவங்களுக்கு தேவை ஓட்டு, பெண்கள் உரிமையோ பெண்கள் பாதுகாப்போ அவங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த கோபம் ஏன் தெரியுமா? நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பொண்ணுங்க பாத்ரூம் அவங்க வீட்டில் இல்லைன்னு வெளியே பாத்ரூம் போன இடத்துல அந்த பொண்ணு மானத்தையும் இழந்துருச்சு, உயிரையும் இழந்துருச்சு. அந்த வீடியோ பார்க்குறப்ப என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. உன் தங்கச்சிக்கு இப்போ ஒரு அநியாயம் நடந்தால் நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பியா? குரல் கொடுப்பல. அந்த குரலை நீ சோசியல் மீடியாவில் கொடுன்னு சொன்ன, அதெல்லாம் கொடுக்க வந்தேன். ஓகேவா? என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தோணுதோ நீங்கள் தைரியமாக வாய்ஸ் கொடுங்க. எவனையும் பார்த்து பயப்படாதீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன். எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க பெண்கள், கரெக்டா? எல்லோரும் படிக்க போகிறாங்க. எல்லா பெண்களும் நிம்மதியாக சந்தோஷமாக போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா இல்லை. எல்லோரும் உண்மையாக சிரிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒவ்வொரு பெண்களுமே பஸ்ஸில் போகிறப்பையாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடத்துல இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற போகிற குழந்தையாக இருக்கட்டும், எவன் தப்பாக நடப்பானோன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனையும் பிடிக்காட்டியும் பிடிச்ச மாதிரி பொய்யா நடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் தப்பாக நடந்துருவானோ, நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம வீட்டில் சேஃப்டியாக போய் சேரணும்னு பொய்யா நடித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? என்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் நிம்மதியாக வாய் விட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்களோ, பாதுகாப்பாக நினைக்கிறாங்களோ, அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் கிடச்சிச்சு நான் நம்புகிறேன். அன்றைக்கி தான் உண்மையான தலைவன் முதலமைச்சர் போஸ்ட்டில் உட்காந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். அது வர எந்த கட்சிக்காரனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். ஓகேவா? நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் பெண்கள் பாதுகாப்புன்னு வாய்க்கிலேயே பேசுகிறோம். எவனுமே காதில் போட்டுக்கவே இல்லை. ஓகேவா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எந்த கட்சி தலைமை வீட்டிலனா ரேப்போ, கொள்ளையோ, கற்பழிப்போ நடந்திருக்கா? நடக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம மக்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்கணும். ஏன்னா மக்கள் பாவப்பட்ட ஜென்மங்க. இந்த அரசியல்வாதியை நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம். இவன் நல்லவன், அவன் நல்லவன், ஆப்போசிட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தான் முட்டாள்னு நம்மளுக்கு என்றைக்கு தெரியுதோ